கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாட்களிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். பேரளவு சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து விட்டோம். இன்னும் ஓரளவு சில சிறிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பலர் என்னை தொலைபேசியில் அழைத்து கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கு விடை சொல்வதோடு அந்த கேள்விகள் விடைகள் எல்லாம் முக்கியமானவை என்று நான் கருதுவதனாலே அந்த கேள்விகளுக்கு விடைகள் சொல்லக்கூடிய அளவிலே சில செய்திகளை நான் உங்களுக்கு அமைத்து தருவேன். முக்கியமான கேள்விகள் திரித்துவம், பரிசுத்தாவியானவர், ஞானஸ்நானம். இந்த கேள்விகளின் அடிப்படையிலே தான் நிறைய காரியங்கள் எனக்கு சொல்லப்படுகின்றன. அவற்றுக்கு விளக்கங்களை ஆண்டவருடைய கிருபையினாலே உதவியினாலே உங்களுக்கு அவ்வப்போது செய்திகளிலே பகிர்ந்து கொள்வேன். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஏற்கனவே பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்புகளிலே செய்திகளை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்றைய நாளிலே அந்த 22ஆம் அதிகாரத்தில் காணப்படக்கூடிய 4வது வசனம், முதல் 3 வசனங்களை நாம் பார்த்து விட்டோம். திரித்துவம் என்ற தலைப்பிலே, திரித்துவம், தீர்க்க தரிசனம், திருவசனம் என்ற தலைப்புகளிலே நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 4வது வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஊழியக்காரர்கள் யார் அவர்கள் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊழியக்காரர்கள் சேவிப்பார்கள், தரிசிப்பார்கள், நெற்றிகளிலே தேவனுடைய நாமம் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 3 கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. ஊழியக்காரர்கள், 4ஆம் வசனம் மீண்டும், அவருடைய ஊழியக்காரர்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் யார்? யாவர்? ஊழியக்காரர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை குறித்து உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள், தீர்மானிக்கக்கூடியவர்கள் ஊழியக்காரர்கள். ஒன்று, அவர்கள் முழு நேர ஊழியம் செய்யலாம், அல்லது அவர்கள் பகுதி நேர ஊழியம் செய்யலாம். வேலை பார்த்து கொண்டே, வியாபாரம் பண்ணிக்கொண்டே, பலவிதமான அலுவல்களிலே வேலைகளில் இருந்து கொண்டே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். முழு நேர ஊழியக்காரன் அது யார்? பவுல். பகுதி நேர ஊழியக்காரர்கள் அவர்கள் யார்? கூடார வேலையை செய்து கொண்டே ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபட்டவர்கள். ஆக்கெல்லா பிரிஸ்கலால் தம்பதியினர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால், முழு நேரமோ அல்லது பகுதி நேரமோ இருந்தால், செய்தியை கவனிக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஐயா, இதெல்லாம் பரலோகத்தில் போய் பார்த்துக்கிடலாமே, இப்போ எதற்கு அந்த ஊழியக்காரர்களை பற்றி நம்ம யோசிக்கணும்? அங்கே போனதை எல்லாம் வெட்ட வெளிச்சமாகி போமே. நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தால், தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு பிரியப்படுகிறவர்களாக இருந்தால், அங்கே போவதற்கு முன்பு இங்கேயே அந்த ஊழிய விவரங்களை குறித்து அறிந்து கொள்வதும், ஊழியத்தில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கையிலே பயிற்சி செய்து கொள்வதும் நல்லது. ஏனென்றால் அங்கே போன பிறகு ஆண்டவரை சேவிக்க வேண்டுமே. சேவிக்க வேண்டும்னா 2 அர்த்தம். சேவை என்ற சொல்லுக்கு முக்கியமான 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று ஆராதனை, ஆண்டவரை சேவிப்பது. 2வதாக அருட்பணி, ஆண்டவருக்கு தொண்டு செய்வது, சேவை செய்வது. 2 அர்த்தங்கள்.
2 அர்த்தங்களிலே எல்லா ஊழியக்காரர்களும் ஆண்டவருக்காக செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சேவிப்பது என்றால் என்ன அர்த்தம்? முதலாவதாக ஆண்டவரை ஆராதிப்பது, 2வதாக ஆண்டவருக்கு சேவை செய்வது என்று சொல்லி, ஊழியம் செய்வது என்று சொல்லி, ஆண்டவர் குறித்து அறிவிக்கக்கூடியது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள், கட்டாயப்படுத்தப்படுகிறவர்கள். எப்படி? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, அந்தகாரம்னா பாவம், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, ஆச்சரியமான ஒளியினா இயேசு, பரிசுத்தர், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய தேவன் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, புண்ணியம்னா சுவிசேஷம், சத்தியம், புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகாசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், ஊழியக்காரர்கள். நீங்கள் இவ்வாறாக அழைக்கப்படுகிறீர்கள், ஆண்டவரை சேவிக்க அழைக்கப்படுகிறீர்கள். 2வதாக என்ன பார்த்தோம் அந்த வசனத்திலே? முதலாவதாக அவருடைய ஊழியக்காரர்கள், அவரை சேவிக்கிறவர்கள். 2வதாக சமூகத்தை தரிசிப்பவர்கள் என்று சொல்லியும் அவர்களை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிப்பவர்கள், இன்றைக்கே தரிசித்து வாழ்வது நல்லது. பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது நேரடியாக முகமுகமாக அவரை பார்ப்போம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது கண்களை திறந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே, அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. அதே போல ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்கும் பொழுது அது இன்பமான பேரின்பமான அனுபவம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வதாக அவருடைய நாமம், 4ஆம் வசனம், மீண்டும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும், அடையாளமாக இருக்கும், அதிகாரமாக இருக்கும். நெற்றியிலே தேவனுடைய நாமம். பக்கத்தில் யார் வர முடியுமா? பகைவர்கள் வர முடியுமா? பிசாசு வர முடியுமா? அந்த நாமம் நம்முடைய அடையாளம், ஐடென்டிட்டி. கிறிஸ்து நம்முடைய அடையாளம். If you have Christ as your identity, there won't be any identity crisis in your life. கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை பற்றியும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நாம், நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இயேசுவின் நாமமே திருநாமம் என்று சொல்லி பாடுகிறோமே. அந்த பாடல், அதில் உள்ள ஆவிக்குரிய வரிகள் நம்மை பாதுகாக்கும் விசுவாசித்து வாழும் பொழுது. ஆக முதலாவதாக பரலோகத்திலே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், அவர்கள் கர்த்தரை சேவிக்கக்கூடியவர்கள். 2வதாக கண்டுகளிக்கிறவர்கள், கர்த்தரை முகமுகமாக கண்டுகளிக்கிறவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி? 6ஆம் வசனம் பாருங்கள். 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 22:6, பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள், சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, காண்பிக்கும் பொருட்டுன்னா கண்டுகளிக்கும் பொருட்டு என்று பொருள் கொள்ளலாம். காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பரலோகத்தில் ஊழியக்காரர்கள் முதல்ல ஆண்டவரை சேவிப்பார்கள், 2வதாக ஆண்டவரை கண்டுகளிப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் தானே இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதியது. ஆண்டவரை கண்டுகளித்தவன் ஆயிற்றே, அவன் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றவனாயிற்றே, பரலோக ராஜ்யத்தின் தரிசனங்களை பல காட்சிகளாக கண்டவனாயிற்றே. அவன்தான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டுகளித்தவன் தான் பிற்றைய நாட்களிலும் பரலோக காட்சிகளை கண்டுகளித்தவன். சரி, முந்தைய நாட்களில் எப்படி? யோவான் எழுதின 1வது நிருபம் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். வேகமாக உங்களால் எடுக்க முடியுதா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம். நீங்கள் உங்களுடைய வேதத்தில் எடுத்து பார்ப்பது நல்லது. ஸ்க்ரீனில் இந்த வசனங்களெல்லாம் ஓடும். அதை பார்ப்பதை விட அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ண முடியாதே, அடிக்கோடு போட்டுக்கொள்ள முடியாதே. ஆனால் வேதம் கையில், மடியில், மேஜையில் இருந்தால் உங்களுக்கு முக்கியமாக தென்படக்கூடிய வசனம், உங்களோடு ஆண்டவர் தெளிவாக நேரடியாக பேசக்கூடிய வசனம் உடனே அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளலாமே. அதற்காக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து,
இயேசுவை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம் கூட, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்த வசனம் 3, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே உலகத்தில் இருந்த 12 சீஷர்களில் ஒருவன் யோவான் ஆண்டவரை கண்டு களித்தவன். இப்பொழுது பரலோகத்திலும் களிக்கிறான், இன்னும் தொடர்ந்து களித்து கொண்டிருக்கிறான், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். இது யோவானை பற்றி மட்டுமல்ல, நம்மை பற்றியும் கூட. சரியா? ஆண்டவர் ஒரு நாளிலே நாம் கண்டு களிக்க போகிறோமே. ஒரு காலத்திலே, அதாவது இக்காலத்திலே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் இன்னொரு காலத்திலே ஆண்டவருடைய வருகையின் போது அல்லது வருகையோடு எப்படி? 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நாம் காணப்போகிறோம். நமக்காக சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தினவரை, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டவரை, நம்மோடு வாழ்வதற்காக எழுந்தருளினவரை கண்டு தரிசிக்கப் போகிறோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லியும் வேதம் தொடர்ந்து அறிவிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதலாக, ஆக சுவிசேஷத்திலே, நிருபங்களிலே, தரிசனத்திலே ஆண்டவரை கண்டு களித்தவன் யோவான். அந்த பாக்கியங்கள் நமக்கு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3ஆவதாக கைக்கொள்ள. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் பாருங்கள், 7ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோகத்தில் ஊழியக்காரர்கள் முதலாவதாக கர்த்தரை சேவிப்பார்கள், 2ஆவதாக கர்த்தரை கண்டுகளிப்பார்கள், 3ஆவதாக கைக்கொள்வதற்கு அவர்களுக்கு வேத வசனங்கள் இங்கும் உண்டு அங்கும் உண்டு. இங்கே ஒழுங்காக கைக்கொண்டு வாழ்ந்தால், ஆண்டோடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், நிச்சயமாக ஒரு நாளிலே ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தொடர்ந்து அவருக்கு ஆராதனை செய்து, தொடர்ந்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, தொடர்ந்து கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வோம். இங்கே பயிற்சி செய்து கொள்ளுவோம். எதை? ஆண்டோடைய வசனங்களை கை கொள்ளுவதில்லை. பிறகு ஆண்டோடைய சமூகத்தில் தொடர்ந்து அந்த வசனங்களை கை கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கை கொள்ள. 4ஆவதாக கற்பனைக்கு கீழ்ப்படிய, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய. ஆண்டோடைய வசனங்களை கை கொள்ளுவது, ஆண்டோடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது, ரெண்டும் ஒன்றோடொன்று இணைந்தவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிதலை பற்றி போதனைகள் குறைவு. தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லுகிறார்கள். தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லவில்லை. கிருபை 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 என்று கிருபையை பற்றி கூறுகிறார்கள். கீழ்ப்படிதல் 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 என்று கூறவில்லை. கிருபையை பற்றி ஏராளமான பாடல்கள், கீழ்ப்படிதலை பற்றி ஒரு பாட்டு இன்னும் நாம் கேட்கவில்லை. தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது, நம்முடைய கீழ்ப்படிதல் எந்நாளும் கிடையாது. தேவனுடைய கிருபையும் நம்முடைய கீழ்ப்படிதலும் சந்திக்கும் பொழுது ஆசீர்வாதம், அற்புதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பரலோகத்திலே வாசம் பண்ண இருக்கிற அல்லது வாசம் பண்ணும் ஊழியக்காரர்கள் முதலாவதாக கர்த்தரை சேவிப்பார்கள், 2ஆவதாக அவரை கண்டுகளிப்பார்கள், 3ஆவதாக அவருடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொள்வார்கள், 4ஆவதாக கீழ்ப்படிவார்கள், 5ஆவதாக கர்த்தரை பற்றும் சாட்சியை அறிவிப்பார்கள். இங்கே வசிக்கிறோம் 16 வெளிப்படுத்தும் விசேஷம் 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை, தூதன்னா ஊழியக்காரன் என்றும் சொல்லலாம், போதகர் என்றும் சொல்லலாம், தேவதூதன் என்றும் சொல்லலாம், நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும்
சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சாட்சியாக அறிவிக்க வேண்டியது என்ன? ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவரை அனுபவிக்கிறவர்கள் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை எடுத்துரைப்பது ரெண்டும் இணையாக காணப்பட வேண்டும். உள்மூச்சு வாங்குகிறோமே, அதை அப்படி அடக்கிக் கொள்கிறோமோ? அடக்கிக் கொண்டால் செத்து போவோமே. உள்மூச்சு எடுத்தால் அதை வெளிமூச்சாக விட வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கி அதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறானே பவுல், ஐயோ என்றால் ஆபத்து என்று அர்த்தம். உள்மூச்சு எடுக்கிறவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் வெளிமூச்சு விட வேண்டும், அவரை எடுத்துரைக்க வேண்டும். ஏற்றுக்கொள்தலும் எடுத்துரைத்தலும் இணைந்து காணப்பட வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அதே வசனத்தில் சொல்லும் பொழுது, மீண்டும் 16, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் ஆண்டவர் இயேசு, தாவீதின் வேரும் சந்ததியும், தாவீதின் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நான் தாவீதின் வேர், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர், தாவீதின் வேராக நான் இருக்கிறேன். அது ரொம்ப பெருமையான காரியமோ? அது ரொம்ப சிறுமையான காரியம். ஆண்டவர் தம்மை தாழ்த்தி ஏற்றுக்கொண்ட ஒரு அடைமொழி சிறப்பு பெயர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் குமாரன் இயேசு, தாவீதின் வேர் இயேசு, தாவீதின் சந்ததி இயேசு. எதை குறிப்பிடுகிறது இது? கிருபையை, தேவனுடைய கிருபையை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி கிருபையை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், அவன் பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் பண்ணி இருக்கிறானே, பட்டியலே நீளும், பட்டியல் போட்டு பார்த்தால். ஆனால் முக்கியமான பாவம் அந்த விபசாரத்தில் விழுந்தானே, அது உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, 9 மனைவிகள். யாருக்கு? தாவீதுக்கு. 700 மறுமனையாட்டிகள். யாருக்கு? தாவீதுக்கு. தான் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெட்கப்படவில்லை. தாவீதின் வேர், தாவீதின் சந்ததி. பொருள் என்ன? தேவ கிருபை. தேவ கிருபை அவனை தாங்கிக் கொண்டது. விபசாரம் பண்ணினான், கொலையும் செய்தான். என்ன செய்யப்பட வேண்டும்? அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, இந்த பாவங்களுக்கு பலன், விளைவுகள் என்ன? பட்டயத்தினால் வெட்டப்பட வேண்டும், அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டும், கல்லறியப்பட்டு கொல்லப்பட வேண்டும். அவன் அரசனோ ஆண்டியோ, அவன் தாவீதோ வேறு யாரோ, இதெல்லாம் அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். அது தாவீதுக்கு நன்றாக தெரியும். 72 சங்கீதங்களை பாடிய தாவீதுக்கு நன்றாகவே தெரியும். என்ன செய்வான் தாவீது? பட்டயமா, அக்கினியா, கல்லறியா? என்ன செய்வான்? ஒன்று செய்தானே, ஒரு வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டானே, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன சுத்திகரியும். கிருபையை பற்றி கொண்டானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் வேர், தாவீதின் சந்ததி என்றால் என்ன அர்த்தம்? கிருபையுள்ள கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையை, தேவனுடைய சத்தியத்தை உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். எனவே ரட்சிப்பின் செய்தியை சாட்சியாக அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னொரு வார்த்தை இருக்கிறதே, விடிவெள்ளி. விடிவெள்ளி ஒரு நாளின் ஆரம்பம், நாள் ஆரம்பமாக போகிறது என்பதை பிரகாசமாக எடுத்துரைக்கக்கூடிய வெள்ளி, விடிவெள்ளி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய கிருபையினாலே தேவன் தரும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது விடிவெள்ளி உங்களுடைய வாழ்க்கையிலே வெள்ளியாக, வெளிச்சமாக ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது என்ற அர்த்தம். இந்த வெளிச்சத்தை வாழ்க்கையின் இறுதி வரை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆறாவதாக பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும், அது நீங்க நான், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆவியும் பரிசுத்தாவியானவர் வா அப்படின்னு சொல்றார். மணவாட்டி திருச்சபை வா என்று சொல்கிறாள். அது போக கேட்கிறவன் கூட, நாமும் கூட வா என்று சொல்லத்தக்கதாக, வருக வருக என்று சொல்லத்தக்கதாக 2 பேரை வரவேற்கிறோம். ஒன்று, ஆண்டவருடைய வருகையை வரவேற்கிறோம். ஆமீன், கர்த்தாவே வாரும் என்று சொல்லி ஆண்டவரை வரவேற்கிறோம். 2வதாக, பாவிகளை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களை,
சுயமதியை நெறி என்று கொண்டு சாய்ந்து ஆண்டவருக்கு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதைத்தான் அடுத்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாரையும் வற்புறுத்தவில்லை, யாரையும் பலாத்காரப்படுத்தவில்லை. விருப்பமுள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள் நீங்கள் விரும்பினால் வரலாம், ஜீவ தண்ணீர் ரட்சிப்பை நீங்கள் பெற்று அனுபவிக்கலாம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதாக பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக கர்த்தருடைய அழைப்பு முதலிருந்து பார்ப்போமா? பரலோகத்தில் ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்வார்கள்? கர்த்தரை சேவிப்பார்கள், இரண்டாவதாக கண்டுகளிப்பார்கள், மூன்றாவதாக கை கொள்ளுவார்கள் ஆண்டவருடைய வசனத்தை, நான்காவதாக கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்கள், ஐந்தாவதாக கர்த்தரை பற்றும் சாட்சியை அறிவிக்க கடமைப்பட்டவர்கள், ஆறாவதாக கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்கள், அழைப்பு விடுக்கிறவர்கள் என்று சொல்லியும் பார்க்கிறோம். ஏழாவதாக கர்த்தருடைய வருகையை ஆசரிக்கிறவர்கள் என்று சொல்லிக்கூட வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகையை ஆசிக்கிறவர்கள், ஆசைப்படுகிறவர்கள், அந்த வருகை குறித்து மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறவர்கள். எங்கே? 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர். எவைகளை? வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 20ஆம் வசனம் வரை. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவை வாரும் என்று சொல்லப்பட்டிருப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். வருகை அறிவிக்கப்படுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லவில்லை, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்கிறார். சரியான மொழிபெயர்ப்பு சீக்கிரமாய் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது பொருளாகும். கம்மிங் இஸ் ஆல்ரெடி கமென்ஸ்டு. ஆண்டவருடைய வருகை ஆரம்பமாகி விட்டது, அதற்கு தயாராக ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும், சீக்கிரமாக போகணும். அப்போ என்ன செய்வோம்? சைக்கிள் எடுப்போமோ? இல்லை பைக் எடுப்போமோ? இல்லை ஆட்டோவை பிடிக்கணுமோ? இல்லை டாக்ஸி எடுக்கணும், அதான் சீக்கிரம் போகணும், டாக்ஸி அப்படின்னு கூப்பிடுறோமே. இந்த டாக்ஸி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அடுத்த தடவை ஒரு டாக்ஸியை பார்க்கும்போது இதை நினைத்து கொள்ளுங்கள். டாக்ஸிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே டாக்ஸியாஸ் என்ற வார்த்தை. டாக்ஸியாஸ் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஆங்கில வார்த்தை தமிழ் வார்த்தை டாக்ஸி. டாக்ஸியாஸ் என்ன அர்த்தம்? சீக்கிரம்னு அர்த்தம், அவசரம்னு அர்த்தம். சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும், அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும், டாக்ஸி. சீக்கிரம் என்ற வார்த்தைக்கு டாக்ஸி என்பது பொருள். சீக்கிரம், விரைவு, வேகம், அவசரம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருப்பதினாலே அவசரமாக அந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆயத்தமாக இருக்கிறீர்களா அல்லது அலட்சியம் பண்ணுகிறீர்களா? ஆயத்தமாக இருக்கிறீர்களா அல்லது அலட்சியம் பண்ணுகிறீர்களா? ஐயா, ஆயத்தமாக இருக்கணும்னா என்னையா செய்யணும்? முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், பாவ பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்பணும், பழைய மதத்தை விட்டு மனம் திரும்பணும். ரெண்டாவதாக பரிசுத்தமாக வாழணும். ஏனென்றால் பரிசுத்தமின்றி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்தில். மூன்றாவதாக அடுத்தவர்களை யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்கிறோமே, நாம் பெற்ற ரட்சிப்பு உலகம் பெற வேண்டும் என்று கருதி நம்முடைய வாயினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ உக்ரானத்துவத்திலே, நம்முடைய நேரத்திலே, நம்முடைய வரத்திலே, நம்முடைய பொருளிலே ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக நாம் ஜீவிக்க வேண்டும். அடுத்தவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் திருச்சபையை வளர்ப்பதற்கும் திருப்பணிகளை செய்வதற்கும் நம்முடைய உக்ரானத்துவ ஊழியம் நிச்சயமாக தேவை. அதிலும் மேம்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அறிவிக்கிறார் தம்முடைய வருகை குறித்து. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். போஜனம் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் யாராவது காலையில் ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணினால், ஐயா சாப்பிட்டுட்டு போங்கய்யா என்று சொல்வார்கள். காலை உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுடைய காரியத்தை முடித்தது நீங்கள் கடந்து போய் விடலாம்.
இரண்டாவதாக, ஒருவேளை ஒருவர் மத்தியான வேளையிலே போய்விட்டால், மத்தியானம் 12 மணிக்கு மேல் அந்த வீட்டை அவர் விசிட் பண்ணினார், ஐயா சாப்பிட்டுட்டு போங்கய்யா என்று சொல்வார்கள். அங்கே அவர்களோடு இருந்து சாப்பிட்டு விட்டு அளவளாவி விட்டு இடத்தை காலி பண்ண வேண்டும். இரவிலே முக்கியமான ஒரு காரியமாக போய் அங்கே அவர்களோடு கலந்துரையாட வேண்டும், காரியங்களை சொல்ல வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் போவீர்கள் என்றால் இரவு உணவு உங்களுக்கு வழங்கப்படும். ஆங்கிலத்திலே இரவு உணவுக்கு என்ன அர்த்தம்? தமிழிலே காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியான உணவுக்கு என்ன? லஞ்சு. இரவு உணவு என்ன? சப்பர் அல்லது டின்னர் என்று சிலர் ரெண்டையும் பிரித்து விடுவார்கள். முதலாவதாக டின்னர் என்று சொல்லி 7 மணிக்கு, பிறகு சப்பர் என்று சொல்லி 10 மணிக்கு. எப்படியோ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இரவு உணவு சப்பர், ராப்போஜனம் என்று சொல்வார்கள். அந்த இரவு உணவு வழங்கப்பட்டால் விருந்துண்ட பிறகு வெளியேற முடியாது. அன்றைக்கு அவருடைய பாரம்பரிய பழக்கத்தின்படி அந்த விருந்தாளி அங்கே தங்கியே ஆக வேண்டும். என்ன பொருள்? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன், நான் அவனோடு தங்கி விடுவேன், நிலைத்திருப்பேன். இயேசுவானவர் அவரை உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களிலே நிலைத்திருக்கவும், நீங்கள் அவரிலே நிலைத்திருந்த கனி கொடுக்கவும் ஆண்டவர் ஆசிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே கர்த்தருக்கு மகிமையாக ஆயத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, மீண்டும் ஒரு முறை நான் கேட்ட செய்தியை பார்த்து விடுவோமா? நீங்கள் ஊழியக்காரர்கள், ஒன்று முழு நேர ஊழியக்காரர்கள் அல்லது பகுதி நேர ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் பரலோகத்தில் போகும்பொழுதும் சும்மா இருக்க முடியாது, சோம்பேறிகளாக வாழ முடியாது. ஹெவன் இஸ் நாட் அ மோனோட்டனஸ் பிளேஸ். அங்கே சும்மா சோம்பேறிகளாக இருக்க முடியாது. அங்கேயும் வேலைகள் உண்டு, அங்கேயும் ஊழியங்கள் உண்டு. அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் தம்முடைய விரலிலே தொங்க வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அங்கே போன பிறகு ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுவார், எங்கே அனுப்புவார் என்று நமக்கு தெரியாது, இன்னும் வெளிப்படவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே போகும் பொழுது ஆண்டவர் சொல்வார், தொடர்ந்து இந்த காரியங்களை, தொடர்ந்து இந்த ஊழியங்களை எனக்கு செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எனவே அங்கே போகிறவர்கள் அல்லது போயிருக்கிறவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவதாக தேவனை சேவிப்பது, இரண்டாவதாக அவரை கண்டு களிப்பது, மூன்றாவதாக அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, நான்காவதாக அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, ஐந்தாவதாக கர்த்தரை பற்றும் சாட்சியை அறிவிப்பது, ஆறாவதாக ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து கிட்டிச் சேருவது, ஏழாவதாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பது. அப்படி ஆயத்தமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? கடைசி வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென் என்பது ஆண்டவருடைய பெயர்களிலே ஒன்று. ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆக வேதத்திலே கடைசி வார்த்தை ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போட்ட கையெழுத்து ஆமென் இஸ் a signature of Jesus to every prayer. ஆமென் என்று வந்து விட்டாலே இயேசு கையெழுத்து போட்டு விட்டார் என்று அர்த்தம். 3 அர்த்தம் உண்டல்லவா? முதலாவதாக ஆமென் என்றால் அப்படியாக கிடவது, இரண்டாவதாக ஆமென் என்றால் உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக என்பது பொருள். மூன்றாவதாக ஆமென் என்கிறவர் இயேசு. ஆமென் வந்தாச்சுன்னா ஆண்டவர் செக்கில் கையெழுத்து போட்ட மாதிரி போடுறாருன்னு அர்த்தம். வேதம் ஆமென் என்ற இயேசு கிறிஸ்துவின் கையெழுத்தோடு முடிகிறது. அந்த கையெழுத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் நம்முடைய தலையெழுத்தே மாறிவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே செய்யக்கூடிய கடமைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்தும் நாங்கள் கற்றோம். இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஆமேன் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.